வண்டி என்னென்ன ஆக்சரிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு உண்டான காஸ்ட் வேல்யூ எவ்வளோ ஆச்சு, ஸோ என்னென்ன மாற்றலாம் என்னென்ன மாற்றக்கூடாது. நான் இதுலேயும் நான் ஒரு இடத்துல ஏமாந்துருக்கேன். ஸோ அதை என்ன இதுன்னு கடைசியாக சொல்லிடுறேன். வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம வீடியோ எப்போ மேக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 24th நவம்பர் அன்றைக்கி தான் நம்ம பைக் மாடிஃபிகேஷன் சொல்லி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு உண்டான வீடியோ அப்படியே அந்த வீக்கில் கன்யூவாக வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ நம்ம மேக் பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். என்ன மேக் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணதில் எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு, என்னென்ன ஆக்சரிஸ் மாற்றிருக்கோம், அதுக்கு உண்டான காஸ்ட் வேல்யூ கிளியராக சொல்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அப்புறம் நம்மளால் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்மளுக்கு அந்த பெஞ்சல் புயல் உங்களுக்கு தெரியும். நமக்கு பாதிக்கப்பட்டது நம்மளால் வீடியோ மட்டும் தான் போட முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல மக்கள் வந்து உயிரிழப்புகள், நிறைய சேதங்கள், வீடு இழப்புகள் நிறையா இது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒப்பிடும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மள்ட்ட ஏதாச்சும் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். எனக்கே இப்போ யாரோ உதவி பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்படின்ற போது நம்மளால் வருத்தம் மட்டும் தான் பட முடியும் தவிர மற்றபடி எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் நான் ஸ்டோரியே எதுவுமே போடல. என்னத்துக்கு ஸ்டோரி மட்டும் போட்டு என்ன ஆக போகுது, நம்மளால் இருந்தால் ஏதாச்சும் செய்ய முடியாதான் செய்யலாம். ஸ்டோரி மட்டும் போட்டு என்னத்துக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டக்கு. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே வானம் கிளியராகி கொஞ்சம் வெயில்லாம் அடிக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்கிறதே தெரியும். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி அந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வண்டி என்னென்ன ஆக்சரிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு உண்டான காஸ்ட் வேல்யூ எவ்வளோ ஆச்சு, ஸோ என்னென்ன மாற்றலாம் என்னென்ன மாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம ஆக்சரிஸ் வந்து எல்லா வண்டிக்குமே ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. ஏன்னா நான் இப்போ மாற்றினதை வச்சு நான் உங்களுக்கு என்ன எது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் Instagram ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R15 V4க்கு எல்லா ஆக்சரிஸும் ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆக்சரிஸ் ஃபிட் பண்ண போய் அந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் ஸோ இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ண கொடுக்கறதுக்கு காரணமே. ஏன்னா இதுக்கப்புறம் ஆக்சரிஸ் யாராச்சும் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க R15 V4க்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் R15 வச்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னென்ன ஆக்சரிஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைசர். நம்ம கார்த்தி ப்ரோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தார் நம்ம TRF. ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தாலும் அதை நான் கன்ஃபார்ம் மாற்றணும்னு இருந்தேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மவுண்ட் இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக். நான் வந்து பின்னாடி டைல் டெடியும் போடலான்னு இருந்தேன். ஸோ அது என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ டைல் டெடி, பின்னாடி பேக் இண்டிகேட்டர்ஸும் மாற்றணும்னு இருந்தேன், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸும் மாற்றணும்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கார்டு, அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து கிராஷ் கார்ட்ஸ். நம்மளுக்கு மெயினாக தேவையானதே கிராஷ் கார்ட்ஸ். அதுக்கப்புறம் பேக் வந்து டைல் டெடியும் அந்த கிராப் கிரில்லும் நான் மாற்றலான் இருந்தேன். ஆனால் இதில் வந்து நான் எல்லாமே மாற்றினேன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மாற்ற கிடையாது. ஒரு குறிப்பிட்ட திங்ஸ் நம்மளுக்கு என்ன அஃபோர்டபுளாக மாற்ற முடியுமோ ஸோ அது மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன். ஏன்னா என்னால் எல்லாமே மாற்றலாம் ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஆனால் எல்லாமே மாற்றணும்னா நம்மள்ட்ட ஃபுல் பட்ஜெட் காலி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பிளான் பண்ண நம்ம ட்ரிப்புக்கு ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணதே நடக்கல சொல்லப்போனால் அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா இந்த பெஜப் புயல் வந்து ரொம்ப கெடுத்துருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாம் ஒரு நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் நம்ம நன்மைக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் பல பேர் உயிர்கள் இழப்பிற்கெல்லாம் என்ன பதில் நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே, அதை தனியாக பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்சரிஸ்லாம் நான் ஃபிட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நான் என்னென்ன ஆக்சரிஸ் நான் இப்போதைக்கு கரண்ட்டாக நான் இப்போ நம்ம ஆம்டாலுக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வைசர் மாற்றிருக்கேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு மாற்றிருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே ரேடியேட்டர் கார்டு, ஃபோர்த் ஒன் இண்டிகேட்டர், ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாற்றிருக்கேன். ஸோ இது மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஸோ இதுக்கு உண்டான காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஃபிட் பண்ண ஆக்சரிஸில் எது யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துட்றேன். ஏன்னா ஆக்சரிஸ் சூஸ் பண்ணி ஃபிட் பண்ணும்போது எல்லாமே யூஸ்ஃபுல்னு நினச்சி தான் நான் ஃபிட் பண்ணேன். ஆனால் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா இதை ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துட்டு எது ஃபிட் பண்ணலாம் எது ஃபிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வெயில் கொஞ்சம் ஓவராக தான் அடிக்குது. நம்மளோட எண்ணம் பார்த்தீங்களா, மழை பெஞ்சா ஏன்டா மழை பெய்யுதுன்னு சொல்கிறோம், வெயில் அடித்தா ஏன்டா வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம். என்ன மனசு ஜென்மமோ நம்ம தெரில. ஏன்னா நான் மாற்றினது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆக்சரிஸ் தான் மாற்றிருக்கேன். அதிலே நான் வந்து 2 ஆக்சரிஸ் ஏன்டா மாற்றணும்னு சொல்லிட்டேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து எனக்கு ஏன்டா மாற்றணும்னு தோணிடுச்சு. ஸோ செகண்ட் ஒன் வந்து லிவர் கார்டு. இது ரெண்டுமே எனக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு தோணுச்சு. மற்றது எல்லாமே வைசரும் சரி, ரேடியேட்டர் கார்டும் சரி, அண்ட் இண்டிகேட்டரும் சரி, எனக்கு மூணுமே யூஸ்ஃபுல் தான். வைசர் வந்து செம்ம குவாலிட்டி. நீங்கள் வைசர் பற்றி கேட்டிங்கன்னா வைசர் செம்ம குவாலிட்டி. அந்த ஷேக் எதுவுமே இல்லை. நார்மலாக ஃபிட் பண்ணால் அப்படி நார்மல் ஸ்டாக்கில் இருக்கோ அது மாதிரி ஸ்டாக் அப்படியே இருக்குது. ரேடியேட்டர் கார்டு பொறுத்த வரைக்கும் இதனால் நான் ஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து
வந்து ரேடியேட்டர் கார்டில் வந்து கல்லோ தண்ணியோ படுறதுக்கு நான் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டோன்னா டேரெக்டாக படாமல் ஒரு தாக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதனால் நான் மாற்றிருக்கேன். இண்டிகேட்டர் எனக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் இண்டிகேட்டர் எதனாலும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இவ்வளோ தூரம் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த நீட்டிகிட்டு இருக்கும்போது நான் வண்டி ஓரமாக தான் நிறுத்துவேன். வண்டி நம்மளுக்கு தனியும் பார்க்கிங் இல்லை, அதனால் வீட்டு முன்னாடி ஓரமாக தான் நிறுத்தும் போது செவுத்து ஓரமாக உரசும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல்தே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் தான். ஸோ அதனால் கொஞ்சம் வலிக்கும். அதனால் வந்து நான் அதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டேன். லுக் வைஸும் ஸோ இது மூணுமே வந்து செம்ம யூஸ்ஃபுல்லு. ஸோ லிவர் கார்டும் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து லிவர் கார்டு வந்து ஹேண்டில் பாரில் உட்காருது. ஏன்னா மற்ற பைக்கில் அதாவது நேக்கட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இதில் பஜாஜ்லேயோ அது கேடிஎம்ல உட்காருதான்னு தெரியல, எனக்கு பட்ஜெட்டில் கன்ஃபார்ம் உட்காருது. நான் அங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன் 220. அண்ட் தென் R15 ஏன் உட்காரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளார R15 ஹேண்டில் பார்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இல்லை, இது வந்து டேரெக்டாக உள்ளார துருத்துற மாதிரி தான் இருக்குது. அப்படின்ற போது அந்த ஷேக் நீங்கள் வச்சு நார்மலாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை தொட்டு பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் ஆடும், அது இல்லாமல் லூஸாக இருக்கிற மாதிரி ஆடும். அப்படி வச்சு நம்ம ஒன்றுமே பிரோஜனம் இல்லை. நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும், கரெக்டாக பார்க்குறதுக்கு லுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படி தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக ஷேக் ஆகாமல் லூஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபிட் ஆனிச்சுன்னா அது யூஸ்ஃபுல் தான். லிவர் கார்டுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லிவருக்கு ப்ரொடக்ட் கொடுக்குறது, அது நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல. அது லூஸாக இருக்கும்போது நம்மளுக்கு மாற்றி அது பிரோஜனமே இல்லை. ஸோ அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் நான் மாற்றினது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரெக் மாடலில் வைப்ரேஷன் கண்ட்ரோலர் இருக்கிறது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 எனக்கு கோட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு இடத்துல ஏமாந்துருக்கேன். ஸோ அதை என்ன இதுன்னு கடைசியாக சொல்லிடுறேன். ஃப்ரீ ட்ரெக் மாடலில் மாற்றிருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து வாட்டர் ப்ரூஃப் மாடல் தான் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பட் ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மாடல் உட்காரல. ஏன்னா அதுக்கு உண்டான இது ஸ்பேஸே இல்லை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பார் ஃபிட்டும் சரி, மிரர் ஃபிட்டும் சரி, எதுவுமே கரெக்டாக உட்காரல. அப்படியே உட்காந்தாலும் வைசரும் டேங்கும் இடிக்குது. ஏன்னா அது வந்து பெருசிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறனால அது எந்த பக்கம் திருப்பினாலும் சாவி போடுறதுக்கோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாரே நடந்தது. அது நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணதாலும் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ண முடியல. அப்படியே நம்ம ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா மிரர் நம்மளோட பாக்ஸ் பீஸில் ஃபிட்டு கொடுத்துருப்பாங்க, மிரர் ஃபிட்டு அந்த அப்படிலாம் ஹேண்டில் பார் ஃபிட்டு. அது இல்லாமல் தனியாக கிளாம்ப் ஒன்று தனியாக வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா அது நம்ம வச்சும் ரொம்ப இடைஞ்சலாக தான் இருக்குது சாவி போடுறதுக்கும். அப்படின்ற போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபிட் பண்ணல. இந்த மாடலே நார்மலாக நம்ம மொபைல் வைப்போம்ல, ஸோ இந்த மாடலே ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாடலில் எனக்கு என்ன யூஸ்ஃபுல் இல்லைன்னு தோணுச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இதில் வந்து கீழே இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஃபில்ட்ருக்கில் இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு தெரில, இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது தெரியாதனமா ஆன் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் வந்து லோ ஆயிரும். எனக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போயே இன்ஜின் இண்டிகேஷன் காட்டுது. எதனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இதை ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதை ஆன் பண்ணனால எனக்கு அந்த சிம்பிள் காமிக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஹோல்டர் மாற்றுறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், டைரக்ட் ஃபிட் கொடுக்காதீங்க இன்ஜினுக்கு. அதுவும் இல்லாமல் சார்ஜரோட வாங்காதீங்க. நீங்கள் நார்மலாக மொபைல் ஹோல்டே வாங்கிங்க. வைப்ரேஷன் கண்ட்ரோலோட நார்மல் ஃபிட்டே இருக்குது. நான் எதனால் சார்ஜரோட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வித்தவுட் சார்ஜருக்கும் வித் சார்ஜருக்கும் எனக்கு 200 தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஆப்பிள் ஒன்று சாம்சங் 2 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சாம்சங் தான் மோஸ்ட்லி மேப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நம்ம சாம்சங் டெத் ஆகிடுச்சினாலும் மேப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். வைப்ரேஷன் ஓவராக கொடுத்தோம்னா அதுக்கு கேமராவில் வந்து பிளிங்க் உழுக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வீடியோ எடுக்கும் போது அதெல்லாம் சொல்லி பிளிங்க் ஆகும். ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வைப்ரேஷன் கண்ட்ரோலோட வாங்கினேன். அதனால் நான் இது போனேன். நீங்கள் வாங்கும் போது உங்கள் யூசேஜுக்கு எது யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெளிவாக வாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத ஒன்று. ஸோ இவ்வளோ தான். நான் மொத்தமாக ஃபிட் பண்ணது 5 திங்ஸ் தான். 5 திங்ஸில் எனக்கு வந்து 5மே எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் ஒன்று வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. இன்னொன்று வந்து எனக்கு மொபைல் ஹோல்டர் ஓகே, பட் ஆனால் சார்ஜரோடு வாங்கினது யூஸ்ஃபுல் இல்லைன்னு தோணுச்சு. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கிராஷ் கார்டும் இதுவும் போடலன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்போதைக்கு இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பூஷ் கேட்டேன். அங்கே வந்து சிங்கிள் பூஷ் தான் இருந்துச்சு. ஓகே, அது இருந்தாலும் ஓகே, நம்ம ஃபிட் பண்ணுறது அதோட டபுள் பூஷோ சிங்கிள் பூஷோ என்ன டிஃப்ரென்ஸ், காசு தான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான், ப்ரொடக்ஷன் ஒன்று தான். அப்படின்றதுனால நான் அது சூஸ் பண்ணேன். ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு தாட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கார்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3600 வருது. ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜஸ் ஒரு 500 கொடுப்பாங்க. டோட்டலாக ஒரு 4100 ருபீஸ் ஆகும் கிராஷ் கார்டுக்கு மட்டுமே. ஸோ இதுக்கு மட்டுமே நம்ம இவ்வளோ செலவு பண்ணுமான்னு யோசித்தேன். சேஃப்டி தான் நம்மளுக்கு. கிராஷ் கார்டு போட்டால் நமக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் சேஃப்டி தான். எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வண்டியை நம்ம கீழே போட மாட்டோம், நான் நம்புறனோ இல்லையோ இவனை நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் என்னை கீழே விழுக்காடி விட மாட்டான்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு நான் கிராஷ் கார்டு போடலாம். அதேமாதிரி கிராப் டைல் வந்து உங்களுக்கு வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ அதிக வெயிட் உள்ள பர்சன் யாரும் ஆயிரத்தில் எனக்கு மிஞ்சி போனால் களை ஏறுவான் அப்படின்லாம் யாராச்சும் என்ன மாதிரி வெயிட்டில் இருக்கவங்க ஏறுவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்னஸும் எதுவும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் தென் இதனால தான் நான் கொஞ்சம் இப்போதைக்கு அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அதையும் நான் மாற்றலை. அந்த
டாப் ராக்கு நான் மாற்றாததுக்கு காரணம் இப்போதைக்கு நம்ம வந்து லக்கேஜ் எதுவும் அதிகம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. டாப் ராக் வச்சோம்னா அதுக்கே லக்கேஜ் இருந்தால் தான் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு டாப் ராக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லக்கேஜ் எதுவும் அதிகம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதிகம் நம்ம ரொம்ப நாள் ட்ராவலும் பண்ண போகிறதில்ல. அதனால் இப்போதைக்கு ஒன் டே ட்ராவல் தான் இருக்கும். அதனால் நம்ம லக்கேஜ் கேரி பண்ணாதனால டாப் ராக்கும் போடல. ஸோ இதனால தான் நான் வந்து அந்த ஆக்சரிஸ்லாம் கட் பண்ணேன். கிராஷ் கார்டு ஆகட்டும், கிராப் ரைல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டாப் ராக் ஆகட்டும், இது மூணும் விட்டதுக்கு காரணம் அதனால தான். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைல் டடி. ஸோ டைல் டடி எதனால் நான் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கில் இந்த டைல் டடி வந்து ஃபுல்லாக கழட்டுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக கழட்டோம்னா இது வந்து ஸ்டாக்கை கழட்டினோம்னா நம்ம டைல் டடி போடும்போது இந்த இடத்துல வந்து ஹோல் கொடுக்கும். அப்படி ஹோல் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தண்ணி போகிறதுக்கோ சேரடிக்கிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அதனால் உள்ளார ஒயரிங்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி ஆல்ரெடி நான் சர்ச் பண்ண வீடியோஸில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதனால் அதை நான் மாற்றலை. அது மட்டும் இல்லாமல் அது மாத்திரனால சேரை வந்து ஓவராக பின்னாடி பக்கம் அடிக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து பில்லியன் சீட்டில் உட்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மளை நம்பி ஒருத்தர் பில்லியன் நம்ம வராருன்னா நம்ம தான் அவரை பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணல. பட் ஆனால் நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் எனக்கு அது ஒரு பாயிண்ட் கிடைச்சனால அதனால தான் பின்னாடி இண்டிகேட்டர்ஸும் டைல் டடி மாற்ற மாட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டைல் டடி மாற்றி நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லுக் வைஸ் அது பார்த்திங்கன்னா அப்டேட் நல்லா இருக்கும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் ஓகே, பிரச்சனை கொடுத்துச்சுன்னா அது தேவையில்லாத ஒன்று. அதனால தான் நான் வந்து முன்னாடியே நான் யோசிச்சு அதை மாற்ற முட்டேன். ஸோ மேட்சாக என்னென்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைசர் ஃபிட் பண்ணிக்கலாம், மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணிக்கலாம், வித்தவுட் சார்ஜர் போட்டுக்கோங்க, இண்டிகேட்டர் போட்டுக்கலாம், ரேடியேட்டர் கார்டு போட்டுக்கலாம், அண்ட் தென் கிராஷ் கார்ட்ஸ், கிராப் டைல் டடி நீங்கள் உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் டாப் ராக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது மட்டும் தான் நம்மளால் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆக்சரிஸ் போடலாம். இது பார்த்திங்கன்னா உள்ளார பின்னாடி டைல் டடியே நான் வந்து கலர் லைட்டு அந்த கலராக இருக்குதுல அது போடலாம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐஸ் இது இருக்குல்ல, ஆக்சிலரி லைட் சொல்லுவாங்கள்ல, ஸோ இதுக்கு வந்து கலர் லைட் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் உங்களோட பர்சனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதனால் இதெல்லாம் போடலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லைட்லாம் போடுவாங்கள்ல, ஐயோ இந்த லைட் பேர் என்ன சொல்லுவாங்க, அதில் கலர் அறியும்ல, டக்குன்னு ஞாபகம் மாட்டேன் இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லைட்லாம் ஏன் நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 220க்கு ஒரு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அந்த லைட்லாம் போடுறதுக்கு. அந்த லைட்டு போடும்போது அவங்க ஒன்று பண்ணாங்க, அந்த டப்புன்னு அப்படியே ஓப்பன் பண்ணுறதும் சரி, அதுக்கு உள்ளார திங்ஸ் வச்சு கட் பண்ணுறதும் சரி, அதெல்லாம் எனக்கு நார்மலாக எனக்கு இண்டிகேட்டர் போடுறதுக்கு எனக்கு மனசு விட்டுச்சு. அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கழட்டி பார்த்தோம்னா ஐயோப்பா எனக்குலாம் வேணாம், வண்டி இருக்கிறது ஸ்டாக் வண்டி அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இன்கேஸ் நம்ம வேணும்னா நம்ம வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். அது எனக்கு தேவையில்லை மோஸ்ட்லி. ஆனால் எனக்கு தேவையானது ஒரு சில திங்ஸ் ஆட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கார்டு, டாப் ராக்கு அந்த கிராப் டைல், அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒன்று ஆட் பண்ணும். ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இதுக்கு மேலே நைட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைட் பத்தாது, கொஞ்சம் லைட் அப்கிரேட் பண்ணும். ஸோ இது மட்டும் தான் என்னோட திங்ஸை சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அண்ட் தென் வைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ருபீஸ் வருது. அண்ட் தென் லிவர்டி கார்டு வந்து 600 ருபீஸ் வருது. அண்ட் தென் இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் இந்தாண்ட ஒன்று அந்த ஒன்று சேர்த்து உங்களுக்கு 200 வருது. அண்ட் தென் ரேடியேட்டர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 600. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், இது வந்து 1800, வித்தவுட் சார்ஜர் வந்து 1600 வருது. பட் ஆனால் இதில் வந்து நான் அவனை வந்து ஏமாந்துருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் தான். இந்த மொபைல் ஹோல்டர் நான் மாற்றும் போது எனக்கு பில் போடும்போது 1800. அதே டைமில் நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணியிருந்தா அது 1100 ருபீஸ் தான் ஆன்லைனில் போய்ட்டு இருந்துச்சு. அதாவது அமேசானில் சொல்கிறேன். நான் அப்போ வந்து செக் பண்ணாமல் நான் வந்து ஏமாந்துட்டேன். அவங்க ஏமாற்ற கிடையாது, அவங்களோட ரேட்டுக்கு அவங்க விற்றுருக்காங்க. எம்ஆர்பி வந்து ஒரு 3600 போட்டுருந்துச்சு பாக்ஸ்லேயே. பட் ஆனால் அவங்க வந்து 1800 கொடுத்தாங்க. ஆனால் அதே ஆஃபரில் நான் பார்த்தது 1100 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் செக் பண்ணியிருந்து வாங்கியிருந்தா எனக்கு யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் அதே மாதிரி வாங்குறதா இருந்தாலும் எந்த ஒரு திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஒன்றுக்கு 2 டைம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ எனக்கு நான் லூஸ் பண்ணது வந்து ஒரு 700 பக்கமாக லூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் குவாலிட்டி ஒர்த்து. பட் ஆனால் ஒரு ஏமாந்துட்டோன்னு ஒரு ஃபீல் வருதில்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்சரிஸ்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1-2 கடை செக் பண்ணுங்கள். நானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை செக் பண்ணிட்டு தான் ஃபைனலாக இந்த கடையை நான் சூஸ் பண்ணதே காரணம் ஸ்பார்க் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பெஸ்ட் ப்ரைஸ் தான். பட் ஆனால் நான் ஒரு டைம் செக் பண்ணியிருந்தால் இதுக்கு ஒரு 700 ரூபா குறைஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கஷ்டம். ஸோ அவ்வளோதான் டியர் ஆஃப். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்ற போது நான் உங்களுக்கு சொல்லும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது, என்ன நான் மற்ற ஏதாச்சும் நான் ஒரு டைம் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படி நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம், நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே டியர் ஆஃப். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ட்ராவல் வீடியோஸ் தான் வரும். இதுக்கப்புறம் கன்யூவாக வீடியோ கொடுக்கணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன். 1 வீக் கரெக்டாக கொடுத்தேன். நெக்ஸ்ட் அப்பெல்லாம்
நம்ம கொடுக்கணும்னு நினச்சாலும் இயற்கை நம்மளை விட மாட்டேங்குது, அப்படி சதி பண்ணுது. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே தட்டி வரும், சதரா வரும், இனிமேல் வீடியோ கன்னியாக வரும், நான் நம்புகிறேன். அதேமாதிரி நீங்களும் நம்புங்க. ஸோ ஓகே இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ டாடா பை ஸ்வீட் டேக்கர். அந்த டிஆர்எஃப் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸாக இருந்திருக்கும், அப்படின்னா சன்லைட் ஓவராக இருக்கிறனால நம்ம ஃபேர்னஸோ கொஞ்சம் ஏதாச்சும் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து கன்ஃபார்ம் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான். ஏன்னா இன்றைக்கி தான் இவ்வளோ வெயில் அடிக்குது. இத்தனை நாளாக வானம் கொஞ்சம் கூட வெயில் அடிக்காமல் மூடிட்டு இருந்தது. இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கணும், வரவேற்கணும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆள பிடிச்சிக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை ஸ்வீட் டேக்கர். பார்த்து பத்திரமா இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போட மாட்டேங்க. டாடா பை ஸ்வீட் டேக்கர்.